ஹாய் ஆல், இது மண்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் அருண் வாக்கிங் போகும்போது அவங்க கூட சேர்ந்து நானுமே போயிட்டு வந்திருந்தேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ரைஸ் குக்கரில் சாதம், அதுக்கு மேலே வந்து ஸ்டீமரில் ஸ்வீட் கார்ன், வேர்க்கடலை இது ரெண்டுமே வந்து ஸ்டீம் பண்ண வச்சுருந்தேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாலட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டேன். ரெண்டுமே ஒரே வேலையை முடிச்சாச்சு. ஏன்னா எப்போ பவர் கட் ஆகும்னே தெரியாது. ஸோ அதனால் மார்னிங்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கேஸ் காலியானதுலேருந்து இண்டக்ஷன், அதுக்கப்புறம் இந்த ரைஸ் குக்கர் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பவர் கட் ஆகிறதுக்கு முன்னாடி சமைச்சு முடிச்சிட்டா ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தம்பிக்கு வந்து ரொம்ப காஃப், அதுக்கப்புறம் வந்து கோல்டு. ஸோ நேற்று நைட்டில் இருந்து தான். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே எழுந்ததுமே ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டு கீழே வந்து ஒரு கிளினிக் இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு தம்பி போய் காட்டிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அருணுக்கு தான் கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எனக்கு கூட கோல்டு தான். ஸோ அதனால் தம்பிக்குமே நைட்லேருந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் கீழே போய் கிளினிக்கில் காட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட் ரெடி பண்ணிட்டேன். இந்த சாலட்டில் வந்து ஆனியன், குக்கும்பர், தக்காளி, ஸோ இது மட்டும் தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அருண் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தம்பிக்கு வந்து உளுந்து கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். என்ன ரெடி பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி உளுந்து பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, கஞ்சி பவுடர். ஸோ அது இருந்தது. அது சேர்த்து வந்து உளுந்து கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மருந்து கொடுத்துருந்தாங்க, ஆன்டிபயோட்டிக், அப்புறம் கோல்டு காஃபுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. சொல்லுங்க கேஸ்.